ஹர்ஷடி சில்வாட அரசியல் பார்வை தான் இப்ப மக்களோட அரசியல் பார்வைங்கிறத சஜித் பிரேமதாச புரிஞ்சு கொள்ள இப்படியான ஒரு அரசியல் படுகுழியில போய் விழுகிற சஜித்ர இந்த போக்க உள்ளுக்கு வந்து எதிர்த்தாங்க. அந்த உள் விமர்சனம் ஒன்று இருக்கும், உள்ளுக்கு வந்து அது நடக்கும், அது வெளியில விளங்காது. இப்போது வெளியில வெளிப்பட மாலிமாவில் இல்லையான ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறாரு. சரி, ஜனாதிபதியிட சில விஷயங்களை வந்து ஒரு ஷெடோ பிரசிடென்ட் தான் வந்து ஆப்போசிஷன் லீடர். அவர் எல்லா பொலிட்டிக்கலி வந்து எல்லாத்தையுமே வந்து சரியா புரிஞ்சு கொண்டு பிளே பண்றாரு. அது கொஞ்சமாச்சும் பொலிட்டிக்கல் சென்ஸ் இருந்த கீராகளுக்கு அது புரியும். அது சஜித் பிரேமதாச இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனா சஜித் பிரேமதாச இப்படி இருக்கே இயலாது. அது எதிர்க்கட்சி தலைவர் அந்த பொசிஷன் பாரத்தை வந்து அவர் உணர்றாரு இல்லை. பேசிக்கா கூட சஜித் பிரேமதாச அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. கடைசி 2 ஜனாதிபதி தேர்தல்களையும் எனக்கு அதிகப்படியாக வாக்களிச்ச சமூகம் எது என்ற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம தான் இவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தக்க வைக்கிறதுக்கு ஓடுறதை விட எதிர்க்கட்சி தலைவராக மாறி ஓட வேண்டும். அதான் உண்மையான ஆளா ஏஐ ஆளான்னு இன்னொரு பிரச்சனை போய்கொண்டு கம்மம்பிலோட ஒரு நரேட்டிவ்ல கம்மம்பில புத்தகம் எழுதுறாரு. இன்னும் ஒரு பக்கத்துல அந்த சஜித் பிரேமதாச இன்னும் ஒரு நரேட்டிவ் எழுதுறாரு வேறொரு பக்கத்துல இருந்து கொண்டு. இதுக்குள்ள சஜித் பிரேமதாச ஏன் போனாருங்கிற ஒரு அதான் நீங்க கேள்வியும் இருக்குது. இதுக்குள்ளுக்கு போயிருக்க கூடாது. அவர் கட்சிக்குள்ளே பல எதிர்ப்புகள் வந்தது. சஜித் பிரேமதாசக்கு போய்க்க கூடாது. அதையும் தாண்டி சஜித் பிரேமதாச கம்மம்பிலோட நிகழ்வுக்கு போனார். ஏன் போனார் அல்லது ஏன் சஜித் இப்படியான விஷயங்களை கலந்து கொள்றார் அல்லது நாங்க பாட்காஸ்ட்ல அடிக்கடி பேசின விஷயம் சஜித் திலித்தாக மாறுறார். அடுத்து சஜித்துக்கு வந்து சஜித் ஓட் பேஸ் யாரு, இந்த எதிர்கட்சிகள் இருக்கிற அல்லது அவங்களுக்கு ஓட் பண்ணின அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா அவர் வந்து இந்த இனவாத கேம்பை ரிப்ரசென்ட் பண்ணணும்ன்றதல்ல. அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, டிரெக்டா புரோக்கரோடையன் போகணும். சஜித் ஊடாக அந்த இனவாத கேம்புக்கு போகணும். நாமல் ராஜபக்ஷ ஊடாக போவாங்க, இல்ல மஹிந்த ராஜபக்ஷ உள்ளலாமே. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாங்க பல பாட்காஸ்ட்ல வந்து சொன்னோம், இந்த என்ன திலீப் மாதிரி நடந்து கொள்றாருன்றது. அடுத்தது இந்த ஓட் பேஸ் தண்டை யாரு, தண்ட ஆடியன்ஸ் யாருன்றதை கண்டினியூஸாக குழப்பிக் கொள்றார். அவர் மைனாரிட்டியும் அதாவது சிறுபான்மையினரையும் ரிப்ரஸன்டேட்டிவ் ஆகிக்க ட்ரை பண்றார். அடுத்த சைடில் இனவாதிகளிடம் ரிப்ரஸன்டேட்டிவ் ஆகிக்க ட்ரை, அது எல்லாத்தையும் எடுத்து ஜனாதிபதியாக இடலாம் என்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கிறார். அதுக்கு காரணம் வந்து அவருக்கு இருக்கிற ஆலோசகர்கள், அவர்கள் யார் கதையை கேட்டு அவர் முடிவெடுக்காருங்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் தீர்மானிக்கப்படும். அந்த இவெண்ட்டு கூட ஒருத்தர் வந்திருந்தது வந்து நான் சர்க்கிள் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. அதாவது லக்ஷ்மண் பொன்சேகா ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தான் சஜித் பிரேமதாசோட ஆலோசகர், ஆன்மீக தலைவர். அப்ப அவர் அது பிறகு வந்து அவருடைய மனைவி ஜலனி பிரேமதாச, அது பிறகு சுஜீவ சேனசிங்க, இவங்களோட 3 பேருடைய ஆலோசனைகளின் பேரில் தான் வந்து அவர் தொடர்ந்து முடிவெடுக்கிறதாகத்தான் வந்து அரசியல் வட்டாரங்கள்லேருந்து நிறைய பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கு. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தால் உதாரணம் சொல்லுவோமே, லக்ஷ்மண் பொன்சேகாங்கிற வந்து பெருசா யாருக்கும் தெரிஞ்ச கேரக்டர் ஒன்று இல்லை. பிஸ்னஸ் 2010 மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வரணும்னு நிறைய பேட்டியில் கொடுத்தாள் அவர். ரைட். அப்போ அப்படியான ஒருத்தர், அப்போ அவர் லைன் என்னென்னு விளங்கிட்டு தானே 2010 மஹிந்தையோட இருந்த ஒருத்தர் என்றார். அவர் லைன் என்னென்னு விளங்கி இருக்கும். அதே நேரம் ஜலனி பிரேமதாஸ் அவங்க இவர மனைவி, இவரோட அன்பானால் இவர் விஷயங்களை அதிக கரிசனை உள்ளவர், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பொலிட்டிக்ஸ் தெரியுமா, பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் ஓட நல்ல கண்டாக்ட்ஸ் இருக்குதா, அல்லது வந்து பொலிட்டிக்கலி இப்போ போகிற டைனமிக்ஸில் வந்து நாம் எப்படி ப்ளே பண்ணினா வந்து அது நமக்கு பாசிட்டிவாக வந்து முடியுங்கிற ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட் இருக்குதா, ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அதே நேரம் சுஜீவ சேனசிங்கிறதான் 3வது ஆள். சுஜீவ சேனசிங் யாருன்னு பார்த்தால் தொண்டகிளிய முஜிபுர் ரஹ்மான் சத்தம் போடுறது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக, ஈரானுக்கு ஆதரவாக சத்தம் போட்டு கொண்டிருந்தால் நட்புறவு சங்கத்தை தொடர்ந்து மற்ற பக்கம் போய் சுஜீவ சேனசிங் என்ன செய்யறது, இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பார்லிமெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கமிட்டியை கிரியேட் பண்ணுறது, அசோசியேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து அவர் தான் மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறார். அதே நேரம் ஈரானுக்கு ஆதரவாக ஏன் அரசாங்கம் நிலைப்பாடு எடுக்கல என்று மிக தீவிரமாக என்ன சொல்ல முஜிபுர் ரஹ்மான் அதோட கூட்டணி கட்சிகள் வந்து விமர்சித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அரசாங்கத்தை மாறி மற்ற பக்கம் நின்று ஒன்று சுஜீவ சேனசிங் என்ன செய்கிறார், இந்த நேரத்தில் நாங்கள் ஏன் இந்த மாலுமிகளை பாதுகாத்து, ஈரானிய மாலுமிகளை பாதுகாத்து அரசாங்க செலவில் எங்களுக்கு என்னத்துக்கு நாங்கள் இவங்களுக்கு உணவும் உடையும் உறையிலும் கொடுக்கணும்னு கேள்வி கேட்குறேன். அப்போ டிரெக்டா இஸ்ரேல் ஏஜெண்டால அப்போ இந்த நேரத்தில் என்ன எவ்வளத்தை பிழைக்குதுன்னு சொல்லிச்சுனால், சஜித் வந்து இவ்வளவு காலம் அரசியல் செய்தது, கூட்டணி அரசியல் செய்தது ஒரு புறம், இந்த இப்ப கடைசியா வந்து இந்த இப்போதைய சினாரியோல பிளே பண்றது ஆலோசகர்கள்ல கதையை கேட்டு
அது நான் நினைக்கிறேன். ஆலோசனை கதைங்கிறத விட நாமல் எங்க போறாரோ அங்க போறோம் சஜித். தேவையில்லை இல்ல கொஞ்சமாச்சும் யோசிச்சு இருந்தால் தமிழ் முஸ்லீம்களுடைய யாருக்கு ஓட் பண்ணிக்கிறாங்க, எதுக்கு ஓட் பண்ணிக்கிறாங்க, அவனோட உணர்வுகள் என்னங்கிறத சஜித் கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். குறைந்தபட்சம் தண்டை கட்சிக்குள் இருப்பவர்கள் சொல்வதையாவது கேட்க வேண்டும். இல்லை இன்னொரு உதாரணத்தை வந்து நான் இங்கே சொல்கிறேன். நாங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா விஷயத்தையும் கைக்கிறதானே ஒரு கட்சியிடையும். இப்போ நீங்கள் ஜனாதிபதி எடுத்தால் நீங்கள் அதாவது எல்லாருமே ஒத்துக்கொள்கிற ஒரு விஷயம்தான், என்பிபி வந்து பிராண்ட் ஆகினதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து ஏகேடி த பிராண்டிங் வச்சு தான் அவர் வந்தார். நாங்கள் எங்கள்கிட்ட பாட்காஸ்ட்லையும் காய்ச்சிக்கிறோம். அவர் எந்த அளவுக்கு அதில் அந்த அந்த சென்ஸோடு இருந்தாருன்னு சொன்னால், நீங்கள் அவருடைய எல்லா கேம்பெயின்லேயும் ரெட் அண்ட் ப்ளூ இல்லாட்டி அது மிக்ஸ் ஆகின செக் ஷர்ட் இது மட்டும்தான் போட்டிப்பார். க்ரீன் நீங்கள் காண்றது குறவு. ஏன்னா அவரோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் அங்கே இருந்து என்னண்டா, இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போட்டுவுக்கு ஓட் பண்ணி ஃபெடப் ஆகின அவங்களோட வாக்களால் தான் ஆட்சிக்கு வரையிலும். யுஎன்பி லீக்கிறாக்களோ சஜபே லீக்கிறாக்களோ டெஃபினெட்லி ஓட் பண்ண மாட்டாங்க. அப்போ அதை அட்ரஸ் பண்ணுறல. அப்போ அந்த அளவுக்கு சென்ஸ் ஓடி பண்ணுறது குறைவு இல்லாமல் இல்லை. அப்போ ஒரு ஒரு பொலிட்டிக்ஸில் வந்து நாங்கள் என்னத்துக்கு பொலிட்டிக்ஸ் செய்கிறோம், வின் பண்ணுறதுக்கு அரசியலில் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுறது, எங்கட ஓட் பேங்க் யாருங்கிறது நாங்கள் தெளிவாக. அப்போ அது எந்த அளவுக்கு தெளிவாகிக்கணும்னு ஒருத்தர் செஞ்சு காட்டுறாரு. அவரோட மேலே எங்களுக்கு நிறைய விமர்சனம் இருக்கலாம், அது அரசியல். ஆனால் பொலிட்டிக்ஸ் அப்படி ஒரு ஒரு நாங்கள் எடுப்போம். இப்போ காம்படிஷன் யாருக்கும் ஜனாதிபதிக்கும் அடுத்த அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்களுக்கு. அப்போ அவரோட கம்பீட் பண்ணுறேன்னு சொன்னால் அடுத்த சைடில் என்ன செய்யணும், அவர் எவ்வளோ எல்லாம் கன்ஷியஸாக தண்டை வாக்கு வங்கியை வந்து யார் என்னாண்டு பார்த்து வேலை செஞ்சு ஆட்சிக்கு வந்திக்கிறாருண்டா அதே கவனத்தோடு தான் தங்கட வாக்கு வங்கியை செய்யணும். சஜித் பிரேமதாஸ் அடுத்த சைடில் நின்று செய்யறாரு. எனக்கு விளங்குற மாதிரி இப்போ ஜனாதிபதிக்கு தானே சஜித் பிரேமதாஸை போட்டி விடணும். இது எதிர்கட்சி தலைவருக்கு நாமளோட சேர்ந்து போட்டிடுற மாதிரி தான் இருக்குது. நாமளோட மட்டும் இல்லை போட்டி வந்து சாம்பார் தான். ஆனாலும் வந்து நம்ம சஜித் பிரேமதாசா அவங்களுக்கு விளங்குற வாய்க்கு சொல்கிறால் வந்து இந்த காலப்பகுதியில் ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் மக்கள் வந்து ஒவ்வொரு விதமான அரசியல் புரிதலுக்கு போவாங்க. அதுலேயும் குறிப்பாக 2022 நடந்த அறகலைக்கு பிறகு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அரசியல் கலாச்சார மாற்றத்துக்கான ஒரு தேவை வந்திருக்கு. அது வந்து அவங்க பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ என்ன சொல்ல, பார்லிமெண்ட்டில் பேசுகிற நேரத்தில் எவ்வளவு தூரம் அவங்க வந்து பொலைட்டாக பேசணும்ங்கிற ஒரு விஷயத்தை மரியாதையாக பேசணும்ங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். நடந்து கொள்கிற நேரங்களில் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி நடக்காமல் மக்கள் வரிப்பணத்தில் வேலை செய்கிற நேரத்தில் வந்து அதை தண்டை பேரை போட்டுக்கொள்ளப்படாது, மக்கள் வரிப்பணத்தில் செஞ்ச வேலைங்கிறத அடையாளப்படுத்தணும்ன்ற ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. அதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ஊழல், இனவாதம், இந்த மாதிரி விஷயங்கள் அரசியலில் ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு வரப்படான்னு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்புக்கு அரகலைக்கு போகிறோம். அதில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால், இந்த டிரான்ஸ்பேரன்சியை கைக்கிறோம் தானே நாங்கள், வெளிப்படைத்தன்மை இதில் பார்லிமெண்ட் லைவ் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்ற சம்மந்தமான ஒரு வெளிப்படைத்தன்மையில் இருக்கிறதுக்கும் பொறுப்பு குரல். இது 22 அந்த அரகலை வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃபாக தான் இருக்குது. அந்த லைவ்ல அதை இந்த டெக்னிக்கலி ஹேண்டில் பண்ணுறாக்களோட காய்ச்ச நேரம் விளங்கின விஷயம் என்னென்னா, ஒன் அண்ட் ஆஃப் தேவைப்பட்டா ஓன் பண்ணுற இல்லாட்டி இல்லைண்டு அரகலைக்கு போகிறது தானே அது ஃபுல் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு வந்து போகுது. இதெல்லாம் அந்த ரிஃப்ளெக்ஷன் மக்கள் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது மக்களோட அந்த அரசியல் பார்வையர்கள் இன்னும் புரிஞ்சுக்கொள்ள. அப்போ அதில் நான் என்ன சொல்ல வரேன்னால், இப்போ இந்த நேரத்தில் பார்லிமெண்ட்லேயும் சரி வெளியேயும் சரி மக்கள் எதிர்பார்த்த இந்த அரசியல் கலாச்சார மாற்றத்தில் ஓட்டத்தோட தன்னுடைய சமூக பொருளாதார அரசியல் நிலைப்பாடையுமே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஆளாக வந்து ஹர்ஷடி சில்வா எதிர்கட்சியில் தன்னை நிலப்பட தொடங்குறார். அவர் எப்படி நிலப்படுத்துறாருன்னு சொன்னால் 2 இடத்த உங்களுக்கு பார்க்கலாம். ஒன்று வந்து சுயசரிய, இப்போ அவர் இவ்வளோ நாள் அவர் நிலைப்படுத்தி அவரோட நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்தி நான் அதாவது எல்லா இடத்துலையும் காய்க்கிறது இல்லை, முக்கியமான பிரச்சனை வர நேரம் அவரோட காத்திரமான விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறார். கவர்மெண்ட்டை பாசிட்டிவான விஷயங்கள் செய்கிற நேரம் பாசிட்டிவான பாராட்டுறார். அப்படி வேறு எந்த எதிர்கட்சி அரசியல்வாதியும் நாங்கள் காணலை. அவரோட அதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் என்ன நடக்குதுண்டா, அவரோட ஒரு என்ன சொல்கிற அவரோட ஒரு ப்ரொஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த சுயசரிய ப்ரொஜெக்டை இதுக்கு வந்து என்ன சொல்ற அந்த விழால வந்து அதாவது அது முதலாளா போறார். அவர் போயிட்டு முதலாளா போறார். அதை அரசாங்கம் அவரை எக்ஸெப்ட் பண்ணி எடுக்குது. இன்விடேஷன் சரியா எடுத்து அவர் இதாக்குறார். 2வது விஷயம், இந்த பாராளுமன்றத்தில் இந்த என்ன சொல்றதுக்கு இந்த பிழையான தூஷண வார்த்தைகளை பாய்க்கிற சம்பந்தமான விஷயம் அவர் ஒரே ஒரு ஆள் சொல்றாரு எலும்பி, நான் என் இவ்வளோ காலம் நான் இத்தனை வருஷம் நான் 20 வருஷம் ஏதோ நான் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன், நான் வந்து எந்த கெட்ட வார்த்தையும் வந்து நான் பாவிச்சதில்லை. அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு,
எல்லாத்தையுமே நாங்க விமர்சிச்சுட்டு இருக்கக்கூடாது, நல்லதுன்னு பாராட்ட தெரிஞ்சிருக்கணும். நாங்க வந்து கருத்து ரீதியாக மோதுவோமே ஒழிய தனிநபர் தாக்குதல் தாக்குதல் தேவையில்லை. அப்ப விளங்குது. அப்ப இப்படி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. ஒரு பக்கம் ஹர்ஷடி சில்வோட அரசியல் பார்வைதான் இப்ப மக்களோட அரசியல் பார்வைங்கிறத சஜித் பிரேமதாச புரிஞ்சுக்கொள்ள. Right. அதை புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, அவருக்கு கொடுக்கப்படுற ஆலோசனை பிரகாரம் இந்த லைனை விட்டுட்டு அவர் எந்த லைனை சூஸ் பண்றாருன்னு சொல்லிச்சுன்னா வந்து நாமலுக்கு போட்டியான ஒரு லைனை தானே சூஸ் பண்றாரு. நாமலுக்கு போட்டியா அவர் போன என்ன செய்யணும், நாமல் எந்த க்ரௌடை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டுமோ அந்த க்ரௌடை திருப்திப்படுத்துறதுக்கு இவர் முயற்சி செய்கிற நேரத்தில் தான் இப்படியான ஒரு அரசியல் படுகுழியில போய் விழுகிறார். உண்மையாக உதயகம்மன்பருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவர் போனது அவர் அரசியல் குழையில விழுந்த மாதிரி. ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களாலே வந்து அதை வந்து நியாயப்படுத்த முடியாது. எங்களோட தலைவர் போனா அவர் போய்க்க மாட்டார், அது ஏஐ இருக்கும் கலாய்க்கிற லெவலுக்கு அது வந்து அதை நளின் பண்டார அப்படி சொன்னார். இவர் கலாய்க்க ஒரு சாக்கஸ்டிக்கா சொன்னார். மற்ற பக்கம் ஜெகத் விதான் சீரியஸா சொல்றாரு, பொறுப்போட சொல்றேன். இது வந்து எங்களோட தலைவர் இது போகல, இது ஒரு இவங்க ஏஐல ஏதோ ஒரு மாயை ஒன்று செஞ்சிருக்காங்கன்னு சொல்றார். இது இவர் கட்சிக்குள்ள சொல்ற இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டுக்கொள்ளாம இவர் ஆலோசகர்களை கதையை கேட்டு இவர் போன தூரத்துல தான் கட்சிக்குள்ளே உள்ளுக்கு பேசிக்கிருந்தாக்கெல்லாம் வெளியே பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது உள்ளுக்கு சஜித்திர இந்த போக்க உள்ளுக்கு வந்து எதிர்த்தாங்க. அந்த உண்மையில எஸ்ஜேபியில எல்லா கட்சியிலுமே அந்த அதாவது இந்த கிரிட்டிசிசம், அதாவது என்ன சொல்ற உள் விமர்சனம் ஒன்று இருக்கும், உள்ளுக்கு வந்து அது நடக்கும், அது வெளியில விளங்காது. இப்போது வெளியில வெளிப்படையான ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறாரு. சரி, அது அந்த விமர்சனம் வந்து வெளிப்பட தொடங்கி இது வந்து இப்ப சமகி ஜனபலம் அப்ப எவ்வளவு தொடங்குதுன்னா திருகோணமலையினுடைய சஜ்ஜபையினுடைய எம்பியா கூட்டணி கட்சி எல்லாம் இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டு வின் பண்ணி வந்த இம்ரான் மௌரூஃப் வந்து அதை என்ன சொல்றாரு, தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. இல்ல அந்த இம்ரான் மௌரூஃப் அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா அவ்வளவு தைரியமாக தன்னுடைய கட்சி தலைவருடைய நிலைப்பாட்டை மீறி இது பிழை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வது அந்த கட்சி ஜனநாயகம் வந்து எப்பயும் இருக்கணும். அதுதான் அந்த செக் அண்ட் பேலன்ஸ்ல வந்து இப்ப தலைவர் தவறுற நேரம், கட்சியோட ஒரு நிலைப்பாடு தவறுற நேரம். நாங்க இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வரணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், நாங்க எதிர்பார்க்குற அரசியல் என்னன்றதுதான் நீங்க உள்ள இந்த பாட்காஸ்ட்ல நோக்கம். இப்ப ஜனாதிபதி என்ற வந்து ஒரு நாட்டோட ஆக முக்கியமான ஒரு பதவி. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி. இப்போ நாங்கள் ஒரு பாட்காஸ்ட்டில் நாங்கள் காய்ச்சோம் அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது இந்த நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கம். அதே மாதிரி ஜனாதிபதியிட சில விஷயங்களை வந்து ஒரு ஷெடோ பிரசிடென்ட் தான் வந்து ஒப்போசிஷன் லீடர். அவர் செக் அண்ட் பேலன்ஸில் வந்து ஜனாதிபதி பிழை விட்டுறணும், நம்ம சுட்டி காட்டணும், சரியான விஷயம் நடக்க சொல்லி அதை வந்து பாராட்டணும். வந்து எதிர்கட்சி தலைவர்ன்றது வந்து சமகி ஜனபலவேகிய கட்சியோட தலைவர்ன்றது மட்டுமல்ல, கட்சி தலைவர். இந்த அரசாங்கம் சம்பந்தமாக விமர்சனம் உள்ள அவ்வளோ பேருக்குமான தலைவர் அவர் தான், அதாவது எதிர்கட்சி தலைவர் என்ற பதவி. ஆகவே இங்கே உள்ள இந்த விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த பதவிக்குரிய சில அடிப்படை இதுகள் இருக்குது. என்ன சொல்ற, அதை எப்படி நாங்கள் அந்த எங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறது, நாங்கள் என்ன நிலைப்பாடுகள் எடுக்கிறன்றது வந்து மிக முக்கியமான விஷயம். ஸோ அதை சுட்டி காட்டுறதை தான் நாங்கள் இங்கே செய்கிறோம். அப்போ எதிர்கட்சி தலைவர் என்ன செய்யணும் இல்லை, அதில் நான் ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கு வரேன். இப்போ நாம் சஜித் இவ்வளோ ஒரு குழியில் விழுகிறாருங்கிறது வந்து ஏன் இவ்வளோ ஹைலைட்டாக விளங்குது என்றால், ஜனாதிபதியை பாருங்க, அரசாங்கத்தினுடைய புத்தரிசி விழா சொல்லி அனுராதபுரத்தில் வந்து என்ன ட்ரெடிஷனல் மேட்டரை அட்டென்ட் பண்ணுறார். அதில் குளக்கட்டமைப்புகள் வந்து எவ்வளவு தூரம் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான விஷயங்கள்னு பேசுகிறார். ஒரு கட் அது முடியும். அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் அதே நாளில் ஒரு ஒரு சந்திப்பு நடக்குது. முக்கியமாக வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் என்ன சொல்ற பாராளுமன்ற உறுப்பினரோட சந்திப்பு. அந்த இடங்களில் தெளிவாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அந்த இடத்துல சொல்கிறார். மக்களுடைய தனியார் காணிகள் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அரசாங்கமோ இராணுவமோ அதை கட்டங்கட்டமாக என்ன செய்ய வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஜனாதிபதி. அப்போ ரெண்டாவது கட். மூணாவது கட்டை பாருங்க, அரபு நாடுகளுடைய தூதுவருடைய கவுன்சிலை வந்து ஜனாதிபதி சந்திக்கிறார். சந்தித்து அதில் குறிப்பாக நான் பார்த்தேன், பலஸ்தீனியன் இன்டர்நேஷ்னல் ப்ராட்காஸ்டரில் வந்து பலஸ்தீன மக்களுடைய என்ன சொல்ற வாழும் உரிமைக்கு வந்து நாங்கள் எப்பொழுதுமே துணை நிற்போம் என்று சொல்லி இந்த நிலைப்பாட்டை உறுதியாக முன்வைக்கிறார். அப்போ பாருங்க, ஒரு ஜனாதிபதி ஒரு குறிப்பிட்ட ஒரு 36 ஹவர்ஸுக்குள்ள
தன்னை எங்கெங்க மீட் பண்றாரு, என்ன நிலைப்பாடுகள் எடுக்கிற நேரத்தில் அவருக்கு மைண்ட்ல கால்குலேஷன் ஓடிக்கொண்டு இருக்கு. வந்து இது இந்த கம்யூனிட்டியில வந்து எக்ஸ்பெக்டேஷன், இந்த அடுத்த கம்யூனிட்டி முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இன்டர்நேஷ்னலி நிறைய இன்டர்கனெக்டடான முஸ்லீம் கம்யூனிட்டி எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி அவர் எல்லா பொலிட்டிக்கலி வந்து எல்லாத்தையுமே வந்து சரியா புரிஞ்சு கொண்டு பிளே பண்றாரு. அது கொஞ்சமாச்சும் பொலிட்டிக்கல் சென்ஸ் இருந்த கீராகளுக்கு அது புரியும். அது சஜித் பிரேமதாச இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனா சஜித் பிரேமதாச இப்படி இருக்கே இயலாது. ஒரு நாட்டுல ஒரு பலமான ஆளுங்கட்சி இருக்கும் போது அதே பலமான எதிர்கட்சி இருக்க வேண்டும். அந்த இல்ல அது செய்ய வேண்டும். அதான் நீங்க அந்த நாங்க இப்ப பேசிட்டு இருக்கிற தொடர்ச்சி என்னன்னு சொன்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வந்து அவரோட கடமைகளை வந்து செய்கிறாரா அப்படின்னு சொல்ற செய்கிறாரு இல்லை. என்னண்டா அந்த எதிர்கட்சி தலைவர் அந்த பொசிஷன்ட பாரத்தை வந்து அவர் உணர்றாரு இல்லை. இது நம்பர் 1. இது வந்து ஒரு நாட்டோட ஜனநாயகத்துக்கு நீங்கள் எடுங்களே. இப்போ இவர் ஜனாதிபதியை சொல்றார், நீங்க இந்த பதவியிலே கண்டினியூஸா இருங்க, அது எங்களுக்கு நீங்க செய்யற உதவின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரை வந்து ஆளுங்கட்சிக்கு பாசிட்டிவ். அது வந்து இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்ற இந்த நாட்டோட செக் அண்ட் பேலன்ஸ் இல்லாமல் ஆகிற ஒரு விஷயம். அது ஒரு டேஞ்சரஸான ஒரு பாயிண்ட். என்னன்னு சொன்னால், அரசாங்கம் எல்லாருமே மனிதர்கள் தானே, அரசாங்கமும் தவறு செய்யத்தான் போகும். எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் மனிதர்கள் என்ற வகையில் தவறு செய்யத்தான் போகிறாங்க. அந்த அரசாங்கம் தவறு செய்கிற நேரம் அது ஒரு பலமான எதிர்கட்சி, பலமான அர்த்தம் வந்து பலமாகாத காத்திரமான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய எதிர்கட்சியால் மட்டும்தான் அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதை செக் அண்ட் பேலன்ஸாக வைக்கல. அந்த ரோலை வந்து இந்த எதிர்கட்சி இப்போ ப்ளே பண்ணலாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால், அரசாங்கத்தை இன்னும் பிழைகள் வந்து கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அது நாட்டு மக்களுக்கு தான் கடைசியில் பாதிப்பாமே போகுது. ஆகவே மக்களோட எதிர்பார்ப்பு எதிர்கட்சி இருக்கிற அந்த ரோலை ப்ளே பண்ணணும். இது நம்பர் 1. நம்பர் 2 ப்ளே பண்ணுறாரு. இந்த நம்பர் 2 விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இது வந்து ரோல் தானே, நீங்கள் பொலிட்டிக்ஸ் எடுங்களே, அரசியல் அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறேன். இன்னைக்கு 2 ரோல் தான் ப்ளே பண்ணிடலாம். சஜித் பிரேமதாசையால் ப்ளே பண்ண வேண்டியது 2 ரோல். ஒரு ரோல் என்னன்னு சொன்னால், அரசாங்கம் வந்து இப்போ ஒரு கடும் அப்டேட்டடான ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், சரியா? அவர் நீங்கள் இப்போ எல்லா விஷயத்துலையும் பார்த்தா எல்லா விஷயத்துலையும் அவருக்கு அதாவது முந்தி ஒரு காலம் மீன்ஸ் என்னன்னு சொன்னால், மஹிந்த ராஜபக்சே கிட்ட வந்து நீங்கள் அந்த 2014-15 வந்து ஒரு ப்ரெஸ் ஒன்றில் கேட்பாங்க, IMF சம்மந்தமாக இல்லாட்டி இந்த பொருளாதார வளர்ச்சி சம்மந்தமாக கேட்டோன்னே டக்குன்னு திரும்பி GLP ரிசீவ் யாரையோ பார்த்து கப்ரால பார்த்து பதில் சொல்லி அப்புறம் அவர் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கட்டமே இந்த நாட்டிலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு அப்டேட் நாங்கள் சரின்னு தானே சொல்லணும். ஒரு ஜனாதிபதி, அதால தானே அவருக்கு வந்து இன்னமும் அந்த மக்கள்கிட்ட அந்த ஆதரவு இருக்குது. ரீசெண்டாக செஞ்ச இண்டிபெண்ட் ஒரு சர்வேயில் வந்து ஈவன் ஆஃப்டர் 1.5 years வந்து பிரசிடென்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா 65% வந்து பாசிட்டிவ். அதாவது விமர்சனம் வைக்கிற எல்லாருமே கட்சியிட மேல விமர்சனம் வைக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேல அமைச்சர்கள் மேல விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னமும் அது ஜனாதிபதி மேல வரல, எதிர்கட்சிகள் மாதிரி தான் சொல்றாங்க. அது கஞ்சி சொல்றாங்க, அவர் நல்லம் இவங்க மோசம்னு சொல்றாங்க. அது சரி. அப்ப அதுக்கான காரணத்தை தேடி அறியணும் தானே. அப்ப கடும் அப்டேட்டடான ஒரு ஜனாதிபதி இருக்கிற நேரம் சஜித் பிரேமதாசை கேட்கிற ஆப்ஷன் 1 தன்னையும் அப்படி அப்டேட் பண்ணி அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறி, இப்போ நாசிக் சொன்ன மாதிரி கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்றதுக்கு தானே, எப்படி பாசிட்டிவாக கதைக்கிற எப்படி என்ற விஷயத்துக்கு அப்டேட் பண்ணும். இல்லைண்டா நீங்கள் அதை அப்படியே மறந்துட்டு இனவாத லைன் எடுக்கணும். நீங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை எப்படி கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறதுன்னு சொன்னால், கலவரங்கள் அது இது பழைய ஸ்டைலில் கொண்டு வந்து பெரும்பான்மை சமூகத்தை அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கொண்டு வரணும். ஆனால் அது ஆல்ரெடி மஹிந்த ராஜபக்சே ப்ளே பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், சஜித் பிரேமதாசைக்கு இது 2க்கும் இடையில கன்ஃபியூஷன் இருக்கிறார். அதையும் ஃபுல்லாக ப்ளே பண்ணல, ஆல்ரெடி ஒருத்தர் லைனில் முன்னுக்கு நிற்கிறார். இதையும் ப்ளே பண்ணுறதுக்கான ஆலோசனையை அவரோட சுத்திக்கிறாக்கள் கொடுக்குறாங்க. இல்லை, இது அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு மட்டுமல்ல பாதிப்பு, எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் நாட்டு மக்களுக்கும் தான் பாதிப்பு. இல்லை, அதனால நினைக்கிற சொல்ல வந்த பாயிண்ட்னு சொல்லி சொன்னேன். நான் அந்த 3 சமூகத்தையும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரசிடென்ட் அந்த விஷயத்தை செய்கிறாருன்னு சொல்லி சொன்னேன் தானே. அப்படி அவர் ப்ளே பண்ணுறாரு, ஒவ்வொரு பிரசிடென்ட் ப்ளே பண்ணுறாரு. அப்போ ப்ளே பண்ணுறாரு சொன்னதுக்கு ஏன் நான் இந்த பாயிண்ட் எடுத்தென்றால், பேசிக்காக கூட சஜித் பிரேமதாஸுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கடைசி 2 ஜனாதிபதி தேர்தல்களையும் எனக்கு அதிகப்படியாக வாக்களித்த சமூகம் எது? வடகிழக்கை சேர்ந்த தமிழ் பேசுகிற மக்கள், தமிழ் முஸ்லீம் மக்கள் தான் அதிகப்பட வாக்களிச்சிருக்கிறாங்க. எனவே அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சு கொண்டுதான் தன்னுடைய வாக்கு வங்கியை இன்னும் பெருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் தான் இவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அதை நாம ஹைலைட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை தமிழ் முஸ்லீம் வாக்கு தேவையில்லை, எனக்கு சிங்கள வாக்கை மட்டும் போதும் வகையில் ஓடிக்கொண்டு இல்லை. அப்படி போன ஒருத்தர் அவர் அப்படி ஒரு என்ன சொல்ற ஒரு ஆப்வியஸ் டெமோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆள் இருக்கிறது தானே.
கோட்டபய ராஜபக்ஷ அவர் அந்த லைன்ல போனார் தானே, அவர் எங்க போய் முட்டிக்கொண்டார். தானே. அப்ப ஆல்ரெடி அவர் போய் முட்டிக்கொண்டு ஒரு பெரிய ஒரு உதாரணத்தை உலகத்துக்கே தந்திருக்காரு. நினைக்கிறேன் அப்ப அந்த லைன்ல அவர் போய்படா. சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தக்க வைக்கிறதுக்கு ஓடுறதை விட எதிர்க்கட்சி தலைவராக மாறி ஓட வேண்டும். அதான் இப்ப அவர் இப்ப நாசிக் சொன்ன மாதிரி திருகோணமலை அந்த புத்தர் சிலை விவகாரத்திலே மிக மோசமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்லிமெண்ட்ல அறிக்கை விட்டவர் சஜித் பிரேமதாஸ். அதே மாதிரி இங்க முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான ஒரு சதி அல்லது தெளிவாக எந்த லெவலுக்கு சொல்றாங்கன்னா, சிங்கள சமூகம் சொல்லுது எல்லா சூத்திரதாரிகளையும் கொண்டு வந்து நீங்க உண்மையிலேயே வெளிப்படுத்திட்டீங்கன்னு சொல்ற லெவலுக்கு நடக்கிற ஒரு இவெண்ட்ல போய் முஸ்லீம் மக்கள் ஓட்டு எடுத்த சஜித் பிரேமதாஸ் போயிருக்கிறார். அப்ப அங்க தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் இந்த சிறுபான்மை சமூகங்களுடைய அபிலாசை அல்லது அந்த வாக்களிச்சதுக்கான அந்த நன்றி கடன் ஒன்று இருக்குதானே, அட்லீஸ்ட் அதை கூட செய்யறாரு இல்லைன்ற நேரம் அவர் என்னத்தை நினைச்சிட்டு அரசியல் செய்யறாருன்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று நினைக்கல.